ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ராகு கேது பெயர்ச்சியுடைய பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்போ பெயர்ச்சி ஆகுது அப்படின்னா, திருக்கணிதப்படி 2025 மே மாதம் 21ஆம் தேதியும், வாக்கியப்படி 2025 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதியும் ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறாரு. பொதுவாகவே கிரகங்கள் வக்ரமா இருக்கிறது, அதாவது இந்த ராகு கேதுகள் எப்பவுமே வக்ர கிரகங்கள், அதனால அதோடைய நகர்வு பின்னோக்கி தான் இருக்கும். இப்போ குரு சனி எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வக்ரமானாரு அப்படின்னா 5 மாசம் வரைக்கும் வக்ரமா இருப்பாங்க, அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாங்க. அதே மாதிரி புதன் சுக்கிரன் இந்த செவ்வாயெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு வக்ரமா இருப்பாங்க, அதுக்கப்புறம் அதை நிவர்த்தி ஆயிரும். மற்ற கிரகங்களுடைய நிலையெல்லாம் முன்னோக்கி தான் பயிற்சி ஆவாங்க. இந்த ராகு கேது மட்டும் பின்னோக்கி பயிற்சி ஆவாங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ராகு 10ஆம் இடத்துல இருந்துச்சு. இப்போ 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு ராகுவும், கேது இவ்வளவு நாளா 4ஆம் இடத்துல இருந்தது, 4ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கும் கேது பயிற்சி ஆகுது. 9ஆம் இடம் அப்படிங்கிறது சகல விதமான சௌபாக்கியங்களை குறிக்கக்கூடிய இடம். மிதுனத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல இடம். ராகு 9ஆம் இடத்துல இருக்குது. 9ஆம் இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை விஷயமுமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். தேடி வரக்கூடிய பாவம் அப்படிங்கிறது 9ஆம் இடத்தை சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு நீங்க என்ன பாக்கியம் நினைக்கிறீங்களோ அத்தனை பாக்கியங்களும் உங்களை தானா தேடி வரதுக்குண்டான அமைப்பு இந்த ராகு கொடுப்பாரு. அதே மாதிரி கேது 3ஆம் இடம். 3ஆம் இடம்ங்கிறது கேதுக்கு ரொம்ப நல்ல ஸ்தானம். கேதுக்கு 3ஆம் இடம்ங்கிறது சூப்பரான பிளேஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் கிடைக்க போகுது. அதாவது காரிய வெற்றி, உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். ஸோ நீங்க என்னென்ன காரியங்கள், நீங்க என்னென்ன முயற்சிகள்லாம் செய்றீங்களோ அத்தனை முயற்சியுமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். மிதுனத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பை தான் கொடுக்க போகுது. ஆனா நீங்க என்னன்னா விடாமுயற்சி, அதாவது உங்களுடைய முயற்சியை விடாம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். பொதுவா இந்த 9ஆம் இடத்துக்கு ராகு வரும்போது எல்லாமே உங்களுக்கு அதாவது இப்போ மிகப்பெரிய லெவல்ல ஒரு அதிர்ஷ்டம் தானா தேடி வரும். அதை அலட்சியப்படுத்தக்கூடாது, அவ்வளவுதான். அது போக உங்களுடைய ராசிக்கு குரு வரப்போறாரு. குரு ராகு கோச்சாரத்துல 9ஆம் இடத்தை பாக்குறாரு. அங்க ராகு வருது. அதாவது ராகுவே ஒரு வளர்ச்சிக்கு உண்டான கிரகம் தான். அந்த வளர்ச்சி மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்டமாகும். அதை குரு வேற பாக்குறாரு. அப்போ உங்களுக்கு எவ்வளவு பெரிய நன்மை நடக்க போகுதுன்னு பாத்துக்கோங்க. முக்கியமா இவ்வளவு நாளா மன ரீதியா இருந்த விஷயங்கள், கசப்புகள், கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆயிருங்க. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி, அதாவது நீங்க ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய ஃபியூச்சருடைய பிளானிங்ஸை மட்டும் யோசிச்சுக்கோங்க. அது எல்லாமே சக்சஸ் ஆக போகுது. ஆனா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே மிகப்பெரிய லெவல்ல வெற்றி அடையும். ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் முயற்சி எடுக்கணுங்க, அவ்வளவுதான். சிம்பிள். இந்த டைம்ல கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வச்சுட்டு, அலட்சியத்தை ஒதுக்கி வச்சுட்டு சின்சியரா ட்ரை பண்ணீங்க. சாதாரணமான ஒரு விஷயத்தை நீங்க ட்ரை பண்ணாலே அது சக்சஸ் ஆகும். ஸோ பொதுவாகவே மிதுன ராசிக்கு அதிபதி யாரு? புதன். ஸோ புதன் பாத்தீங்கன்னா புத்திசாலிக்கு கிரகம். ஸோ அதனால உங்களுடைய இன்டெலிஜென்ட்டை நீங்க யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய நாலேஜை, உங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய காலகட்டம். அதாவது ஊரே பார்த்து வியக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு. 9ஆம் இடத்துல குட் நேம், குட்வில், ஒருத்தருடைய குட்வில், அதாவது ஒருத்தருடைய பேர் புகழ் எல்லாமே இந்த 9ஆம் இடத்துல இருக்குது. அங்க ராகு வர்றதுனால உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே பெரிய லெவல்ல இருக்க போகுது. இவ்வளவு நாளா நீங்க யாருன்னே தெரியல அப்படின்னா, அதாவது மிகப்பெரிய லெவல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். அப்போ உங்களுக்கு நல்ல புகழ் உங்களுடைய ஏரியால, உங்களோட ஃபீல்டுல, நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, நீங்க இருக்கக்கூடிய இடத்துல நீங்க யாருன்னு தெரியும். அது நல்ல விதமா தான் தெரியும். ஏன்னா குருவும் பாக்குறாரு. ஸோ அதனால நீங்க பயப்பட வேண்டாம். எப்பெல்லாம் ராகு குரு பாக்குறாரோ அந்த டைம் பிரம்மாண்டமான வளர்ச்சி உங்களுக்கு, அதுவும் 9ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு என்ன விஷயங்கள் பாக்கியம்னு சொல்றீங்களோ நினைக்கிறீங்களோ அத்தனை பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்க போகுது.
சகல விதமான சௌபாக்கியங்களும் தேடி வரக்கூடிய காலகட்டம். அதனால இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து அதாவது குரு வந்து ஒரு நல்ல அமைப்பில் இருக்கும்போது உங்களுக்கு ராகுவையும் பார்க்கறதுனால பொருளாதார ரீதியாக பல மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போறாரு. நீங்கள் சாதிக்கணும்னு மனசில் நினைச்சா மட்டும் போதும் ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாமே நடக்கும். அதுக்குண்டான எஃபர்ட்டை போடுங்க. நீண்ட தூர பிரயாணங்கள்லாம் இருக்குங்க. வெளிநாடு போகிறது உத்தியோக ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து இவ்வளோ நாளாக வெளிநாட்டில் பார்த்தா நல்லா இருக்குமே, ஃபாரின் போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஃபெயிலியர் ஆயிருக்கும். ஆனால் இந்த டைம் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு வெளிநாடு போகிறது, வெளிமாநிலம் போகிறது உத்தியோகத்துக்காக, இது எல்லாமே இந்த டைமில் நடக்கும். உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே பிரம்மாண்டமான வளர்ச்சி தான் இந்த காலகட்டத்தில். 9ஆம் இடம்ங்கிறது குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலையை குறிக்கக்கூடிய இடம். ஸோ அதனால நல்ல அமைப்பு. அதே மாதிரி நீங்கள் யாருன்னு வெளிப்படுத்துங்க. உங்களுடைய பேர் வந்து மிகப்பெரிய லெவலில் இதாகும், உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். உங்களுடைய பேர் திறமைகள் எல்லாமே நீங்கள் வந்து செய்யக்கூடிய ஒவ்வொருமே பொதுவாகவே இயல்பாகவே மிதுன ராசிக்கு வந்து நல்ல திறமைகள் இருக்குது. அவங்களுக்கு உங்களுடைய நாலேஜ் வந்து மற்றவங்களுக்கு உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, ஆனால் அதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும். இந்த காலகட்டம் அது அமைப்பு இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எல்லாம் சூப்பரான டைமு. அதாவது இவ்வளோ நாளாக நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதி ஃபெயிலியர் ஆகிக்கலாம், நீட் எக்ஸாம்ஸோ இல்லை வேறு எனி எக்ஸாம்ஸ் ஃபெயிலியர் ஆகிருந்துக்கலாம். இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 3ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது அதை சக்ஸஸை கொடுத்துருவாரு. என்ன எக்ஸாம்ஸ் எழுதினாலும் சரிங்க, அதில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் தான். நீங்கள் விரும்பின மனசில் நினச்ச விஷயங்களே கண்டிப்பாக நடக்கும். இந்த நீட் எக்ஸாம்ஸ்ல கிளியர் பண்ணிட முடியும். அதே மாதிரி வந்து இந்த கேது வந்து 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால படிப்புல வந்து நல்ல ஆர்வம், நல்ல ஞானம். கேது வந்து ஞானக்காரகனா இருக்கனால நல்ல ஞானம், இது செஞ்சாதான் இது பண்ண முடியும்னு உங்களுக்கே செல்ஃபா ஆர்வம் வந்து அதை செய்வீங்க. அது செய்யறதுனால மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். ஏன்னா காரிய வெற்றி அப்படிங்கிறது 3ஆம் இடம் இருக்கு இல்லையா? ஸோ நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். அதே ஒவ்வொரு முயற்சியுமே நீங்க எடுக்கக்கூடிய சின்ன சின்ன எஃபர்ட்ஸு கூட நல்ல பலன்கள். அதனால உங்களுக்கு சந்தோஷம், மன நிம்மதி, மன நிறைவு இது எல்லாமே கிடைக்கும். 9ஆம் இடம்ங்கிறது குருநாதர் ஸ்தானமா இருக்கனால நீங்க ஒரு நல்ல குருநாதரை தேடி போங்க. குருவோடைய பிளெஸிங்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஜென்மத்துக்கே வந்து உங்களோட ராசிக்கே குரு வராரு. அதனால குருவுடைய பிளெஸிங்ஸ் ரொம்ப முக்கியம். குருநாதர் வழிபாடு பண்ணுங்க, கோவில்களுக்கு போங்க. அதே மாதிரி புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய டைம்லாம் இது இருக்குது. ரொம்ப தூரம் பயணம் பண்ணி ஒரு வழிபாடு பண்ணுவீங்க. புனித நதிகள் நீராடக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. 9ஆம் இடம்ங்கிறது உபாசனை குறிக்கக்கூடியது, மந்திர சித்தியை குறிக்கக்கூடியது. இந்த காலகட்டத்தில் ஒரு உபாசனை பண்ணீங்க அப்படின்னா அது உங்க வாழ்க்கை முழுவதுமே வந்து அது வந்து நிலைத்து நிற்கும். நீங்க என்ன உபாசனை பண்றீங்களோ அது எல்லாமே வந்து அந்த தெய்வத்தையே உங்களுக்கு கண்ணில் காட்டக்கூடிய அமைப்பு கூட இருக்கு. ஏன்னா ராகுங்கிறது ஒரு அமானுஷ்ய கிரகம் தான், அதாவது ஒரு பிரம்மாண்டப்படுத்துறது. அதே மாதிரி வந்து மற்றவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியறது, இந்த மாதிரி விஷயங்களை ராகு குறிப்பாரு. அப்போ 9ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. அப்போ ஒரு உபாசனை பண்ணீங்க அப்படின்னா அந்த தெய்வத்தை நேரடியாக பார்க்கக்கூடிய அமைப்புகள், அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கிறது. அது மூலிமா அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் உங்களுக்கு வாங்கிக்கிறது, நல்ல வரங்கள் வாங்குறது, இது எல்லாமே நடக்கும். பொதுவாகவே குருநாதர் பிளெஸிங்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ நாளா நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. இப்போ வந்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதே மாதிரி தந்தையாருடைய வழி சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். தந்தைக்கு வந்து உடல்நிலை பாதிப்புகளை ஏற்படுத்தலாம், அல்லது தந்தைக்கு சிறு கண்டங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பார்த்துக்கோங்க. உறவினர்களிடையே வந்து பிரச்சனைகள் 9ஆம் இடத்துக்கு வரும்போது பிரச்சனைகள், உங்க மேல பொறாமைகள், இந்த மாதிரி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. மெயினாக வந்து அழுத்தி சொல்லணும் அப்படின்னா தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே பிரச்சனைகள் இருக்கு, அதில் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருக்கு, அதாவது கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி முக்கியமாக வந்து வலதுகால் வந்து இது. அதே மாதிரி ஆண்களுக்கு வலதுகால், பெண்களுக்கு இடதுகால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும். சாப்பிடக்கூடிய உணவுகள், ஃபுட் பாய்சனிங், இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய ராகுவும் 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேதுவும் வந்து அலைச்சல்களை நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும். அலைச்சல் அப்படின்னா நீங்க எதிர்பாராத அலைச்சல், கொஞ்ச நஞ்சம் கிடையாது, நிறைய அலைய வைக்கும் உங்களுக்கு. ஆனா அந்த அலைச்சல் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஆதாயத்தை கொண்டு வந்து சேர்க்கும். 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேது சகோதரனிடையே ஒற்றுமைகளை
பிரிய வைக்கும். அதாவது வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் நல்ல நெருக்கமாக இருந்தால் கூட ஒரு கருத்து வேறுபாடை உண்டு பண்ணி விட்டுரும். ஸோ அதில் கவனமாக இருங்க. உங்கள் மேலே வந்து கேதுவுடைய நன்மைகள் சொன்னேன், அதோடைய தீமைகளும் தெரிஞ்சுக்கணும்ல. வதந்தி வரும் உங்களை பற்றி, தப்பான வதந்திகள். நீங்கள் நல்லவர் தான், வல்லவர் தான், அது வந்து எல்லாருக்குமே தெரியும், அது உங்கள் குடும்பத்தில் தெரியும். ஆனாலும் இந்த காலகட்டத்தில் கேது வந்திருக்கனால இந்த 3ஆம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷன். ஸோ அதனால தேவையில்லாத வதந்திகள் உங்கள் மேலே ரூமர்ஸ் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதுக்கு என்ன பரிகாரம்னா ஐ டோன்ட் கேர் அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். எல்லா விஷயத்துக்குமே வந்து நீங்கள் வந்து செவிசாய்க்கக்கூடாது. சில விஷயங்களை கடந்து வரணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு நேரம் தான் விரயமாகும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் வந்து சென்சிட்டிவாக இருக்கிறது வந்து என்னை பற்றி இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ராகு கேதுக்கள் வரும்போது மன கஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் நமக்கு என்ன வீக் பாயிண்டோ அதுல தான் பிடிக்கும். நீங்க ஒருவேளை வதந்தியை பத்தில கவலைப்படலைன்னா அங்க வேற எதையாவது சகோதரன் அல்லது சகோதரி வழியோ ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணும் உங்களுக்கு. அதாவது நம்மளை விட, அதாவது பொதுவாகவே வந்து உங்களை விட கிரகங்கள் தான் உங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம். ஸோ உங்களுடைய வீக்னஸ் வந்து உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ கிரகங்களுக்கு தெரியும், முக்கியமா ராகு கேதுக்கு. ஸோ நம்ம எல்லா விதத்துக்கும் ப்ரிப்பேரா இருந்துக்கணும். நாட்கள் இதுல இருந்து நம்ம கடந்து வர முடியும் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா உணர்ந்து செயல்பட்டாலே போதுமானது. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து டென்ஷன், டிப்ரெஷன்ஸ் ஏதாவது என்ன சம்மந்தப்பட்டதுன்னா உங்கள் மேலே கெட்ட பேர். எப்படி ராகு வந்து உங்களுக்கு நல்ல பேரை கொடுக்குமோ அதே மாதிரி கேது வந்து தேவையில்லாத ரூமர்ஸு, கம்யூனிகேஷன். அது முக்கியமாக வந்து நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்னா, நீங்கள் வந்து யார் கூடயாவது வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறது, தெரியாத ஆப்ஸுக்கு போய் இது பண்ணுறது, கம்யூனிகேஷன்ஸ். நீங்கள் வந்து எந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கீங்களோ அத்தனையிலுமே வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக உங்களோட சோஷியல் மீடியா ஹேக் ஆகலாம், ஹேக் பண்ணலாம், அதை மிஸ்யூஸ் ஆகலாம். அதனால இதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருங்க. தெரியாம இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்துரும். எப்போ இந்த ராகு கேது வந்து 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இதுல அலட்சியம் காமிக்காம ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா இது ரீதியா நிறைய பிரச்சனை, மன உளைச்சல்களை சந்திக்கிற மாதிரி வரும். ஆனா பொருளாதார ரீதியா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த கம்யூனிகேஷன் சார்ந்தது, ஒருத்தர்கிட்ட பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரெக்கார்ட் பண்ணப்படலாம், அதை வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. முக்கியமா பெண் பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது 3ஆம் இடம் அப்படின்னாலே பொதுவாகவே இந்த கம்யூனிகேஷன் A to Z இது எல்லாத்துலேயுமே கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே மானம் அப்படிங்கிறது ஒன்று தான். அதனால் ஆண் பெண் பேதம்லாம் இல்லை. இதில் யார் யாருக்கு எங்கெங்கே வீக்னஸ் அப்படின்னு தெரிஞ்சு தான் இந்த ராகு கேது செயல்படும். ஸோ இந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்களை கடந்து வர பழகிக்கணும். நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும், ஆனால் சில தீமைகளும் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே வந்து பேசப்படும். இவங்க இப்படி அப்படின்னு உங்களுடைய திறமைகள், நல்ல திறமைசாலி நீங்கள். செயல்திறன் மிக்க நபர் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மிதுன ராசி தான். ஸோ உங்களுடைய செயலின் திறனையும் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சு அதில் சாதனை புரியறதுக்கு காலகட்டமாக தான் இது இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகப்பெரிய வளர்ச்சி. ரியல் எஸ்டேட், யாரெல்லாம் மிதுன ராசியில் ரியல் எஸ்டேட்டாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து லைஃபை செட்டில் பண்ணுறதுக்கு உண்டான டைம்னா இந்த டைம் தான். கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா செட்டில் ஆயிடலாம். இடத்த வாங்கிட்டு விற்காமல் இருக்குது. நீங்கள் நிறைய பேர் வந்து இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, இதை விற்றுட்டு வேற இடம் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், இல்லைன்னா இது விற்றுட்டு வேறு விஷயங்கள் செய்யலாம் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களோட இடம் விற்காமே இருக்கும்ல, அவங்கெல்லாம் இந்த டைம் 3ஆம் இடத்துல கேது வந்திருக்கு, இந்த டைம் வந்து வித்தரலாம். இந்த டைமை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வித்தரலாம். அதுக்கு ஏதாவது உங்களுக்கு பரிகாரம் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். இடம் விற்கிறதுக்கு உண்டான பரிகாரம் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. பொதுவாகவே இந்த ராகு கேது வந்து மிதுன ராசி பொறுத்தவரைக்கும் நல்ல வளர்ச்சியை தான் கொடுக்குது. அதே நேரத்தில் சொத்து சேர்க்கையும் உண்டு பண்ணுது. நிறைய சொத்துக்கள் வாங்குறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய முயற்சிகள்லாம் செஞ்சால் சக்ஸஸ் ஆகும். அவங்க ஓனாக பெரிய லெவலில் வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான விஷயங்களும் இதில் இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. நல்ல படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாகவே பொருளாதாரத்தில்
உயர்வு, உத்தியோகத்துல உயர்வு, இது எல்லாமே நல்லா இருக்கு. சொத்து சேர்க்கையும் உயர்வு. இவ்வளவு நாளா கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சால்வ் ஆகும். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.